தீபத்தை ஏத்தாதான் எரியும். என்ன பொருத்தம் எங்களுக்குள் இந்த பொருத்தம் சுத்தமா அப்படியே இருக்கு. நடந்தது தெரியாம சவுதி பேசிக்கிறேன். நாங்க பயிர் நடுவில் உட்காந்து ஐயோ அது மூணு ஒழுங்கா இருக்கிறதா நாங்க நம்பர்ல எல்லாம் சொல்லி இடிச்சு ஏன் பேச்சுக்கு பேச்சு பேசலாம் மண்டை வடிச்சிருமா அறிவை பேசுற பொம்பளை கண்டாத பிடிக்கிறது தனியா தீவனம் மட்டும் வளர்ப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து மருந்து வாங்கிட்டு முகம் சுத்தி போட்டு எல்லாம் நீங்களே எங்க அம்மாவும் செஞ்சது அது தெரியும். நீங்க அப்படி செதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்து முக்கியம். அவசியமான வார்த்தைகள் ஒண்ணு பேசக்கூடாது. எனக்கு அசிங்க பேசுறதே பிடிக்கவே நம்ம பேசுற வசனத்தினால நாலு தாய்மார்கள் தலையை கீழே போட்டாங்கன்னா அதை விட கேவலம் வேற எதுவும் நான் பேசுற வசனத்துல நாலு இளைஞர்கள் எழுந்துச்சு போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ரொம்ப டீசெண்டா பேசணும். அதான் ஒழுக்கமா இருந்தேன். நாங்க ஆண்கள் எதை வேணாலும் செய்வோம். பெண்கள் நாங்க எதை செய்வோம். நான் எதையும் செய்வேன். நானும் எதையும் செய்வேன். நான் செய்யறதெல்லாம் செய்வேன். நான் செய்யறதா நீ செய்வியா? நீ செய்யறதெல்லாம் நான் செய்வேன். நான் ஒரு படிச்சுட்டு நடு கூட்டத்துக்குள்ள அம்மனை குட்டியா கிடப்பேன். நான் என்னது ஏன் அது கிடக்காது சொல்லுங்க. ஏங்க என்னை பத்தி புரியாத மகள் மாதிரியா தெரியுது. பொட்டிக்காரே சங்க பிடிச்சு கடிச்சு யாரை கடிக்காத அத கடிக்கிறேன். நீ ஒரு கோட்டை வார்த்தை கேட்டா வந்துவா. இல்ல பொட்டிக்காரே சுத்த உள்ள வாங்க. நீ கொஞ்சம் கூட பொறுப்புலாம பேசுற. ஏய் நீங்க பொறுப்புலாம பேசுற. சங்க பிடிச்சு நீ ஏமா வர்ற. அதுக்கு ஆவங்க. டீ பொட்டி இருக்கா? எங்க சூடு வச்சு போடு. எதுக்கு தூள் வைக்கிற? அப்புறம் சொல்லுங்க பேச்சே. ஆரம்பம் நான் செய்யறத செய்வோம். ஏய் நான் செய்யறத நீ செய்வியா? நீ செய்யறத நான் செய்வியா? நீ சரியான ஆம்பள. நாங்களே பஸ் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், வேன் ஓட்டுவோம், எல்லாமே ஓட்டுவோம். நாங்க 10 மாசம் சுமந்து ஈ கடிக்க மேற்ப கடிக்க ஒரு புள்ளைய பெக்கறனே. ஒன்னால பெக்க முடியுமா? சபாஷ். பெத்துக்காமி 10 மாசம் வேணாம். ஒரு 5 மாசத்துல பெத்துக்காமி. இல்ல 3 மாசத்துல பெத்துக்காமி. ஒன்னால முடியுமா? நான் பெக்கலன்னா ஏன் நீ அழுமா? அந்த நாமளே பெக்க மாட்டேன்டா. அதானே. அவன் பெத்து காட்டுறா. எப்படி? என்னால முடியாதியா? டேய் போட்டி போடாத. நான் சொல்றேன் நான் பெத்து காட்டுறேன். மிஸ்டர் கண்ணன் போட்டி போடுங்க தோத்து போயிருவீங்க. மிஸ்டர் ஜெயபிரியா நான் சொல்றத கேளுங்க. என்ன? நான் உன்னை மாசமாக்குறேன். நீ என்ன மாசமாக்க நான் தான சொல்றேன். அப்பதானே நீ பிள்ளை பெக்க முடியும். நீ சரியான பொம்பளை என்னைய மாசமாக்கு நான் பெக்கலன்னா ஏனே. லூசால நீ உன்னைய மாசமாக்க திருப்பி நான் தான் மாசமாக்க. தெரியுதுல அப்ப என்னத்துக்கு பேசுற? இதெல்லாம் பேசக்கூடாது. நீ எனக்கு போட்டி வந்துச்சு நீயும் பிள்ளைய பெத்து காட்டணும். உன்னால முடியுமா? சுமக்கிறதுக்கு ஆண்டவன் கற்பப்பையும் ஒரு இதை எங்கிட்ட வச்சு படுத்துருக்கா. நீ என்ன பையில சுமப்ப? நாங்க பிள்ளைய இறக்குறதுன்னா என்ன வாசப்படி வழியா இறக்குறது? கேட்டு பிரச்சனை இருக்கா இல்லையா? உங்களுக்கு அப்போ ஒத்துக்க. பொறுமை புத்திசா பொம்பளை நாங்க தான்றத ஒத்துக்க. ஏம்மா நீங்க கிழிக்கிறீங்களா? என்ன கிழிக்கிறாங்க? ஏம்மா நாங்க அதுக்கு நாங்க இதை செய்யறோம் இல்லையே.
என்னடி நம்ம ஏசி பாருங்க. பாலியல் பலகாரம் பண்ணி போடுவாங்க சும்மா இரு. நீ வரலன்னா சொல்லு ஏசி சூப்பரா குழு ஏய், நீ புரியாம பேசிட்டு இருக்க பைத்தியக்கார பிள்ளைய கூட ரோட்ல விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இதுல புரியாத இடத்துல வந்து நான் வேலை பார்த்து அதிக பாட்டுக்கு பாலியல் பலகாரம் பண்ணிட்டா நான் எங்க போவேன்? இந்தம்மா பேச்சோட வந்து தப்பா பேசுற எங்க போவேன்? உடனே குடியாரீங்களே குடியார 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 சொல்லாம குடி பேசுறாங்கன்னு சொன்னாங்க குடியார ஆமா குடிக்கிறேன்ற இத குடிக்கிறது கிளவி மூத்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியது மூத்திரத்துல பாதம் இருக்குன்னா உன்னை எதுக்கு வண்டியில ஏத்திக்கிட்டு வரேன் 2 கிளவியை ஏத்திட்டு வந்திருக்கேன் 2 லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்க 1 லிட்டர் குடிச்சு குடிக்க ஐயோ 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிச்சா 1 லிட்டர் வராதீங்க மிஞ்சி போனா கொஞ்சம் வந்து வரும் 300 ml வந்தாலும் பரவாயில்ல சில பேர் வாங்கிட்டா குடிக்கிறேன் நான் வாய வச்சே குடிச்சிருக்கேன் சீ மனுஷனாவே என்ன பேசிட்டு இருக்க அப்புறம் நீதான் பேசுற ஏடா பேசாத என்னை பேசி பண்ணி அங்கேயே விடுறதுக்காக கோபத்தை கலப்பாத குடிக்கிறேன்னு சொல்லாதவங்க அப்படிதான் சொல்லு குடியார 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 குடிகாரங்க முதல்ல குடிகாரங்க சொல்றதை நிறுத்துங்க ஏன் குடியார குடியார சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க ஏன் புறப்பட்டீங்க நான் ஒரு விஷயம் தெரிந்து போறேன் உங்க வீட்டுல யாராவது குடிக்கக்கூடிய ஆண்மகன் இருந்தாங்கன்னா குடிகார பையன் சொல்லாதீங்க தாய்மார்களே அப்படியே சொல்லி திட்டுங்கட்ட அப்பதான் திருந்துவாங்க உங்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஏன் பையன் குடியார ஏமா நம்ம குடும்ப கௌரவம் போயிருமா குடியாரன்னு சொன்னா ஏங்க என்ன சொல்லணும் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா என்ன சொல்லணும் உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு நல்லா குடியார நாய் எல்லாம் குடிச்சது கிடக்குன்னு சொல்லக்கூடாது உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு என் வீட்டுக்காரர் ஒரு மதுப்பிரியர் அவர் மது அருந்துவதற்காக மதுச்சாலைக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லணுமா உங்களுக்கு தூய தண்ணியில செப்புறாங்க ஆள பாருங்க ஆள ஆமா புரிஞ்சு செப்புறாங்க இல்லன்னா புரிஞ்சுக்கிட்டு சப்புறாங்க எதுக்குதான் குடிக்கிறீங்க பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கீங்க பொறுமை பொக்கிஷ பொம்பளை நாங்க பொறுமை பொறுமை ஒண்ணே சொல்லாத தர்மா. இருக்கிற தாய்மார்கள் இருக்கிற பொறுமை ஆம்பளை உங்ககிட்ட இருக்குமா என்னை மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியுமா குடிக்கிறான்றியே அது எவ்வளவு சிரமம் நீ குடிக்க பாத்தீங்க நீ குடிக்கிறது தப்புங்கிறது என்னை வேற குடிச்சு பாத்திருக்கேன் வேற கேட்கிறேன் முகலைய ஏம்மா, பாக்க ஒரு நாளைக்கு பாரு. அது எதுக்கு ஐயோ சரி நீ குடிச்சு பார்த்தது இல்ல இதெல்லாம் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா இல்ல இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா குடிக்கிற நல்ல வேலை எனக்கு அந்த பிராப்தம் என் வீட்டுக்காருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்ல சரி. குடிகார மாப்பிள்ளைட்ட மட்டும் அப்படியே மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க சிறுநாய் பீ வாட அடிக்கிட்டு பக்கத்துல அது ஏன்னா அது விளங்காத வைக்க 145 சாப்பிட்டு வாங்கி போடுறது நல்ல காஸ்ட்லியான சாப்பிட்டு வாங்கி சாப்பிடணும் இதுல வேற மொச்சுன்னு வாயில வர முச்சை கொடுத்துருக்கு என்ன எப்பவுமே உனக்கு தெரிஞ்சுக்க அண்ணே, உங்களுக்கு ஜாடையே சொல்லுது. இல்ல அதுக்காக ஏமா தண்ணி அடிக்கிறதுல 2 வகை உண்டு. என்ன வகை? தண்ணி அடிக்கிறது நீ சொல்ற வாட வர்றதெல்லாம் தண்ணி சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு அது என்ன சாப்பிடுறது தண்ணி அடிக்கிறது வேற சாப்பிடுறது வேற அடிக்கிறதுனா பைப்படியில் அடிக்கிறதா அது கிடையாதுடா தண்ணி அடிக்கிறதுன்னா என்ன தெரியுமா? என்னது? ஆமா இப்ப என்ன வாங்கியா காலையில இருந்து சாயங்காலம் வாங்கிய வரப்புல வேலை பார்த்தது 300 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 145 ரூபாய்க்கு சாக்கு வாங்கிடுவாங்க 5 ரூபாய்க்கு கப்பு வாங்கிடுவாங்க 150 ரூபாய் மீதி இருக்க 150 கொண்டு போய் உள்பாயில வச்சிருவாங்க அது எதுக்கு வீட்டுல கொண்டு போய் கொடுக்கணுமா ஓ, 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 பொண்டாட்டி பிள்ளைங்க. ஓ, ஓ. அதனால இப்ப அங்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவா கப்பையும் சரக்கையும் தூக்கிட்டு வந்துருவேன் அப்பதான் அவனுக்கு யோசனை வரும் ஆஹா வாட்டர் பாக்கெட் வாங்காம வந்துட்டோமே அப்படின்னு பாருல ஓசி தண்ணி கேட்பாங்க பாத்துக்க மாட்டேங்க எல்லாம் சொல்லி தரேன் பாருறேன் அதை வாங்கி உடச்சி கட்டிங்க ஊத்திடுவாங்க கட்டிங்க ஊத்திட்டு கட்டிங்கன்னா? கட்டிங்கன்னா பாதி பாட்டில் ஆ. ஆமா 90 ml நைட்டி எம்மனா? நைட்டி- நைட்டியோட எம்மனா? 90 ml 90 மில்லி இல்லையா? ஊத்திட்டு இவங்க ஓசி தண்ணி கேட்கிற லட்சணத்தை எப்படிங்க பார்த்து பாரு? மகளே பாரு மகளே ஏன் இப்படி கொனையில? கீழ் பூச்சி எதுவும் கடிக்குதா? அடே கொஞ்சோண்டு தண்ணி இல்லையா? தண்ணி கேட்கிற லட்சணம் இப்படி ஓசி தண்ணி வாங்கிட்டு குடிக்கிற லட்சணத்தை பாக்குறாங்க அப்படி தட்டி வரமா போய் நின்னுட்டு அப்படின்ட்டு எதை நக்கி போட்ட ஊரு என்ன தெரியாது அந்த பிடிச்சு ஒரு இழுப்பு இழுத்து அப்படி விறுவிறுவிறுவிறுவிறுன்னு போங்க எவ்வளவு வேகமா அடிச்சாங்க அவ்வளவு வேகமா வெளியில வந்துடும் என்னது? இது ஆயா? நம்ம வாயில இது வாந்தியா? இது தண்ணி அடிக்கிறது குடிக்கிறதுனா? தண்ணி சாப்பிடுறது சாப்பிடுறதா? தண்ணி சாப்பிடுறதுன்னா அது வேற எப்படி? நல்லா ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபுல் பாட்டில் மிராண்டா வாங்கி வச்சுட்டு 2 வாட்டர் பாட்டில் ஒரு வெஜிடபிள் செலார் ஒரு ஃப்ரூட் செலார் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு சிக்கன் ஃப்ரை ரூம்ஸ்ல இதெல்லாம் இருக்க மாதிரி. அது மட்டும் கிடையாது. இது மாதிரி பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு அது அப்புறம் இல்லைங்க, பொட்டிக்காரர் இப்படி இறங்கிட்டாரு. இதெல்லாம் சுத்தி வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு நான் எப்போ போட பத்தில அது மாதிரி ஒரு பெர்முடாஸ் டிராயர் போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணி நடுமத்தில உட்காந்துட்டு தலாரி ஒன்று எடுத்து அடிக்க வச்சுட்டு ஏன் காத்து உள்ள போயிடக்கூடாதுமா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குடி ஒரு கடி ஒரு குடி ஒரு கடி அப்படி படுத்து தூங்கி எந்திரிச்சோம்னா சும்மா கத உனக்கே ஆசையா இருக்குல்ல சீ, கருமம், ஒரு முறையா நாளைக்கு ஒரு நாளைக்கு எதுக்கு? மூஞ்சில ஆணி பாரு, போகாதே. குடிக்கிற சரி, அது கடிங்கிறீங்க, அது என்ன கடி? இது நான் முந்திரி பருப்பு கடிக்கிறது சிக்கன் கடிக்கிறது மட்டன் இங்க பாரு, கடிக்கிறது அண்ணன் சொல்லிட்டாப்ல எப்படின்னு வரும்னு நம்ம சாப்பிட்டதில்ல 2 பேரும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். என்னது நம்ம ரெண்டு பேரும் தான்? இது வேண்டாம் காத்தாடியில பொட்டிக்காரனை கொல்ல பார்க்கறாங்க. இல்ல நீங்க 2 பேரும்
ஏய், ஏதோ பேசி வந்து எப்படி கூச்ச போடுது வெப்பத்தனமா பேசுது வந்து வெடிக்கிறேன்னு பார்த்தேன். இல்ல என்ன இவ்வளவு கொஞ்சம் சொல்லலாம் பிடிக்கலாம். ஏன் கமான் ப்ளீஸ் வாடா எழுவா. ஏன் உனக்கு தொட்டா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன் தொட்டா? ஏய் என்னடா இது? ஏய் பக்கத்துல வந்து டிசிப்ளின். நான் தொடராமனு நினைக்கிறப்ப கூசு முள்ளுக்கு அப்படியே தெரியுது. அப்படி இப்படிதாங்க நல்லா இருக்கு. ஒன்னொன்னா கொண்டாந்து விடுறாங்க அது சில அப்புறமா வியாபாரமா எடுத்து சொன்னா இவன் வியாபாரத்தை நான் ஏழு வயசா எழுதிக்கிட்டவன். வியாபாரம் நடக்கிறது. வெளியே வர மாட்டேங்குது. சரியா? நம்ம வியாபாரம் எடுத்துக்கணுமா? நான் ஏழு வயசுல வந்து விட்டவே உன்னை வியாபாரம் நினைச்சா ஊரெல்லாம் முடிச்சு என்னைய நம்ப சொல்லிட்டு இருக்கேன். முத்தப்பா நொங்கு, அண்ணன் நொங்கு. 10 பேர் கூப்பிட்டு வியாபாரம் செய்யணும். ஆமா. நான் தான் இங்க நிற்பேன். நீ போ அது போயா, எப்படி? இது நான் தான் இங்க நிற்பேன். சிட்டுக்குருவி இது. டேய், கொண்டு வந்தேன். நான் தான் இங்க பண்ணுவேன். நான் தான் முன்னாடி வந்து நான் தான் முன்னாடி பண்ணி, நீ வேணா பின்னாடி பண்ணு. எனக்கு எல்லா பக்கமும் பழக்கம் இருக்கு. எனக்கு அது தேவையில்ல, நான் தான் முன்னாடி பண்ணு. எனக்கு 3 பக்கம் பழக்கம் இருக்கு. ஐயோ, ஓ படபடத்தை விட்டு குப்பையில போடு. என்ன மூணு பக்கம் படபடம்? அதான் மூணு பக்கம் குடி. ஆமா. அதெல்லாம் தெரியாது. What is this? எது? சரி, எப்படி இருக்கா கம்பெனி? எங்க இருக்கிறீ? ஓடி வைப்பேன். ஓடி வைப்பேன். உட்கார்ந்து வைப்பேன். உட்கார்ந்து வைப்பேன். ஆடி வைப்பேன். நானும் ஆடி வைப்பேன். ஆடி வைப்பேன். ஆடி வைக்கிறேன். சீக்கிரம் செஞ்சுக்கிட்டு. இல்ல லூசு அப்ப பிடிக்கிறாரு இல்ல இன்னும் கொஞ்சம் அமைக்க பிடிக்கணும்னு சொல்லுது. ஏய், அப்ப அதே கிளச்சி வருது பாருங்க ஆஹா. என்ன பாக்குறியா? வட்டம் வட்டம் என்னது என்ன பிரச்சனை? என்னையா? ஏய், ஏய், ஏன் இப்ப நடிக்கிற? இது இப்ப என்ன பண்ணா? எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. புருஷன் அடிக்கணும் ஆமா. அப்படிலாம் இல்ல. அங்க போக கொட்டை மேல கொண்டா போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு மூடி கொண்டே மேலே போட்டு
ஏன் நீ வேற எந்த வண்டி அதான் செட்டிக்கு போய் கொண்டா கொண்ட மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா ஏன் அங்க பாருமா உனக்கு குழம்பு பார்த்தா நீர் குடிக்காது யாரும் குழம்பு பண்ணுறாங்க வந்து ஐயோ கரும்பு அளப்பதான் குழம்பு ஏமா நம்ம கடை மாதிரி வாழ்ந்துட்டு பண்ணல இல்ல அதுல முடி இருக்கு நாட்டு விட்டா எங்க பார்த்து எனக்கு தான் எட்டல உனக்கு எட்டு முயற்சி பண்ணுறியா நானும் முயற்சி பண்ணுறேன் சரி எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப வச்சுக்கோங்க வாட் இஸ் யுவர் நேம் நோட்டி அப்புறம் தான் நல்ல பேர் உங்களுக்கு பேர் உன் பேர் என்ன காட்டுறானியா காட்டுறானி பட் எல்லாம் உங்க வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க எல்லாம் காட்டு காட்டு காட்டுன்னு கூப்பிடுவாங்க நீ எதை காட்டிக்கிட்டே போக மூஞ்சியை காட்டிக்கிட்டே போவேன் ஒரு சில நேரம் இதை காட்டிக்கிட்டு போவேன் எதனா சொல்ல முடியாது எதை வேணாலும் காட்டணும் நீ இதெல்லாம் சும்மா இருக்கிறேன் எதுக்கு கூடவே கூட்டிட்டு வந்து உன்னை பத்தி எனக்கு தான் இருக்கு பேசாம இருங்க போங்க நம்பியாரு யாராவது லவ் பண்ணி அடைச்சலும் இது வரைக்கும் பண்ணல இனிமே பண்ணலாம்னு பார்த்தா பண்ண விட மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும்னா அது என்ன படுத்து தூங்குமா அதுவும் கிடைக்கும் அப்படியே சொல்லப்படாது ஆமா லவ் பண்ண மறைச்சிடலாம் லவ் பண்ணி ரேப் பண்றது அப்புறம் என்ன ரேப் பண்ண போறோம்னா முதல்ல லவ் பண்ணுவோம் அப்புறம் ரேப் பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்புறம் ரேப் பண்ணிட்டு லவ் பண்ணுவோம் புரியலையே அப்புறம் ரேப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவோம் திருத்தமா புரிய மாதிரி சொல்லியா போல ஏய் லவ் பண்ணுவோம்ல கல்யாணம் பண்ணிட்டோம் நீ விட்டு போறதுலயே தானே புரியா இருக்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே கல்யாணம் பண்ணுவோம் லவ் பண்ண போறீங்களா Love. லவ் பண்ணா என்ன லவ் பண்ணா கருப்பட்டி பட்டு மாதிரி இஷ்டப்பட்டே இருக்கும் பார்த்ததுங்க இல்ல நான் பாக்குற கற்படியே பாக்கல இல்லடா முன்னாடி வந்து உருண்டையா தான் கொடுத்தாங்க நாங்க அதுலயே ஓவர் டைம் ஒர்க் பண்ணி அதை சப்பட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப எப்படி தோசை மாதிரி இருக்கா இல்லடா ஆட்டின் மாதிரி இருக்கும் சரி இப்படி எடுத்துட்டு போகுது பார்த்ததுங்க உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கா இருக்கு எடுத்து வச்சுட்டு பா எதை பார்க்க சொன்னா லவ் பண்ணுவோமா
இதை வச்சு அடங்கு. உனக்கு